நாட்டு மக்களை நிறத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்துவதை ஏற்க முடியாது அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்த நிலையில சர்ச்சைக்குரிய தனது கருத்துக்கு பொறுப்பேற்று காங்கிரஸ் பொறுப்பிலிருந்து விலகி இருக்காரு சாம் பிட்ரோடா. அப்படி என்ன சொன்னார் சாம் பிட்ரோடா? இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். பரம்பரை வரி குறித்த பிரதமரின் பேச்சுக்கு தொடக்க புள்ளியாக பார்க்கப்பட்டு சர்ச்சையில் சிக்கியவர்தான் காங்கிரஸ் கட்சியின் அயலக அணி தலைவர் சாம் பிட்ரோடா. இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சியில் அவர் தெரிவித்த கருத்து மீண்டும் சர்ச்சையாகியுள்ளது. அதாவது, நாட்டு மக்களின் சில பிரச்சனைகளை தவிர்த்துவிட்டு பார்த்தால் 75 ஆண்டுகால இந்தியாவில் மக்கள் மகிழ்ச்சியாகவும் சகோதர சகோதரிகளாகவும் வாழ்வதாக குறிப்பிட்டார். பன்முகத்தன்மையை குறிப்பிட நாட்டின் வெவ்வேறு பகுதியிலும் வெவ்வேறு உருவ அமைப்புடன் மக்கள் இருப்பதை சுட்டிக்காட்டி பேசினார். The idea was that India belongs to Hindu and there is very little space for others, especially Muslims, and in the process there is stress in the society. ஆனால் சாம் பிட்ரோடாவின் கருத்து நாட்டையும் நாட்டு மக்களையும் இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் ஏன் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை வீழ்த்த முயற்சிக்கிறது என்பதற்கு தற்போது விடை கிடைத்துவிட்டதாக கூறினார். என் மீது அவதூறுகள் வீசப்பட்டால் பொறுத்து கொள்ள முடியும், ஆனால் மக்கள் மீது அவதூறு வீசப்பட்டால் தம்மால் பொறுத்து கொள்ள முடியாது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தமிழர்களின் பெருமையை காக்க காங்கிரஸ் உடனான கூட்டணியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முறிப்பாரா எனவும் கேள்வி எழுப்பினார். मैं तमिलनाडु के मुख्यमंत्री को पूछना चाहता हूं, जो तमिल संस्कृति की बात करते हैं, इतना बड़ा गंभीर आरोप लगाया है, क्या तमिलनाडु डीएमके कांग्रेस के साथ अपना नाता तोड़ने की घोषणा करेंगे? क्या तमिल स्वाभिमान के लिए, तमिल लोगों के लिए क्या वो हिम्मत है क्या उनमें? இந்நிலையில் இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களுக்கு இந்தியர்களாகவே தென்படுவதாகவும், ஆனால் இனவெறியர்கள் தங்களின் மனநிலையை வெளிப்படுத்திவிட்டதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சாடினார். இதேபோன்று மத்திய அமைச்சர்கள் ஸ்மிருதி இரானி, அனுராக் தாக்கூர், அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவிக்க, காங்கிரஸ் கட்சியின் சித்தாந்தமே நாட்டை பிளவுபடுத்தி ஆள்வதுதான் என்று நடிகை கங்கனா ரணாவத் விமர்சித்தார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தாம் கருப்பு தோல் கொண்ட பாரதியன் என எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இச்சர்ச்சை குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பயனற்ற பிரச்சனைகளை மோடி பேசி வருவதாக விமர்சித்தார். சாம் பிட்ரோடா கருத்துக்கு காங்கிரஸ் தான் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி ராஜா கூறியிருந்த நிலையில் சாம் பிட்ரோடாவின் கருத்து துரதிருஷ்டவசமானது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் சாம் பிட்ரோடா தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்.